மேடையில் இருக்கிற ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இங்க இருக்கிறவங்க நீங்க எல்லாரும் ரொம்ப முக்கியமானவர்கள். நீங்கள் இந்த செய்தியை கட்டாயமா எல்லாருக்கும் சேர்க்க வேண்டியவர். கொஞ்சம் நேரம் செவி கொடுங்கள். இன்டர்ஃபெய்த் டயலாக், அதான் அவங்களோட இங்கிலீஷ்ல வார்த்தை. அந்த மதங்களுக்குள் இருக்கிற உரையாடல், இதுதான் அந்த சிந்தனையா அவங்களோடது. ஓகே, இந்த சிந்தனை அப்படிங்கிறது 1962ல வேட்டிக்கனோட செகண்ட் கவுன்சில் நடந்தது. அவங்க அப்போ இந்த சிந்தனையை வெளிப்படுத்தி மற்ற மதங்களோட இந்த உரையாடல் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தனையை அவங்க கொண்டு வராங்க. என்னது இதுக்கு கொண்டு வராங்கன்னா, அவங்களோட கருத்து பிரகாரம் எல்லா நாட்டுக்கும் இதை பரப்பணும். பரப்புறதுக்கு நம்ம பக்கத்து நாட்டுக்கு போனோம்னா அங்க நம்ம மைனாரிட்டி, கம்மி மக்களா இருப்போம். அந்த நாட்டுல இருக்கிற ரிலிஜன்காரங்க நிறைய மக்களா இருப்பாங்க. அப்போ அந்த ஜனத்தொகை ஜாஸ்தியா இருக்கும், நம்ம கம்மியா இருந்தா இவங்களோட நம்ம இணைந்து அங்க போகணும், அங்க இருக்கணும். நம்ம இப்ப போய் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா நாம அதுக்கான விதிமுறையோட நம்ம செயல்படணும். இதுதான் அந்த சிந்தனைக்கான அவங்க இதை தொடுத்திருக்காங்க. இதை அவங்க இட்ஸ் கால்ட் மிஷனரி ஸ்ட்ரக்சர். அதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேயா? ஃபர்ஸ்ட் கான்டாக்ட், மக்களோட தொடர்பு. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப், அவங்களோட சம்பந்தம் படுத்திக்கிறது. மூணாவது கன்வர்ஷன், மாற்றம் செய்யறது. நாலாவது டிசைபிள்ஷிப், தட் இஸ் அவங்கள சிஷ்யா மாத்துறது. இதுதான் அவங்களோட 4 விதம். அது ஸ்ட்ரக்சரா கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு? அவங்க டிக்ரி ஆன் த சர்ச்சஸ் மிஷனரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அவங்களோட வேட்டிக்கனோட இதுல பைபிள்ல இதை எழுதி வச்சிருக்காங்க. இது ஆட்ஜென்டஸ்ங்கிற செக்ஷன் கீழே வருது. இததான் விரிவாக்கமா நம்ம இந்த புஸ்தகத்துல அவர் ஹிந்தியில எழுதியிருந்தாரு. அதை கொண்டு நம்மளுக்கு இது என்ன ஏதுங்கிறது சேர்க்கணுங்கிறதுக்காக தமிழ்ல செய்யணும்னு இவங்கெல்லாம் சிந்திச்சாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். இதுல என்ன இருக்கு அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த டிகிரியில அதிகாரப்பூர்வ ஆணை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லி தராங்க அதுல அப்படிங்கறது சொல்றேன். நீங்க ஏசியால இருக்கிற ஒரு மதம் இருக்கிற ஊர்ல போனீங்கன்னா அந்த லோக்கல் மக்களோட கலாச்சாரத்தை நீங்க எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம பூமாலை போடலாம், ப்ரொசெஷன் எடுக்க, ஊர்வலம் எடுக்கிறது, நெருப்பு சட்டி ஏந்துறது, அப்புறம் சூடம் காமிக்கிறது, ஜோசப்க்கும் மேரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி பொங்கல் படைக்கிறது, கஞ்சி காய்ச்சறது, இந்த மாதிரி என்னெல்லாம் இங்க இருக்கோ, பிளஸ் ஜீசஸ் மேல நம்மளோட பாட்டு இருக்கிறதுக்கு மாற்றி வார்த்தையை பயன்படுத்தி அதுல ஜீசஸோட பேரை வச்சு பாட்டு எழுதலாம். இதெல்லாம் இந்த டிக்ரி ஆன் த சர்ச் மிஷனரி ஆக்டிவிட்டி ஆட்ஜென்டஸ்ல எழுதி இருக்கு. ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லி கொடுத்திருக்கு. நம்ம நாட்டுக்கு இப்படி. தாய்லாந்து நாட்டுல போனா அவங்களோட விதிமுறை பிரகாரம் அதை எப்படி செய்யணும், ஒரு நாட்டுக்கு போனா அந்த விதிமுறை பிரகாரம் எப்படி செய்யணும்னு எழுதி ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லி கொடுத்திருக்கு அதுக்குள்ளார. இதைத்தான் சர்ச்சில் இருக்கிற மிஷனரி இருக்கிற பாதிரியா எங்களுக்கு எல்லாருக்கும் கட்டளை மாதிரி பண்ணும். ஸோ நம்ம எங்க ஹிந்துவா இருந்தவங்க மாறினவங்க தெரியாம சட்டி ஏந்துறாங்களோ ப்ரொசெஷன் எடுக்கிறாங்களோலாம் இல்லை. அவங்க ஏன் செய்யறாங்க? சர்ச்சு சொல்லுது இப்படி செய்யன்னு, சர்ச்சு சொல்லி கொடுக்குது, இதெல்லாம் செய்யலாம். நம்ம எப்படியே நீங்க அங்க எப்படி வழிபட்டீங்களோ அப்படியே இங்க வழிபடுங்க, இப்படி சொல்லி இதை கொண்டு வரதா. இதெல்லாம் சிந்தனைக்கு அவங்க இத உரையாடலான முறை அப்படின்னு சொல்லி அணுகிறதுக்கு வழிகள்ல கொண்டு வராங்க. இப்போ நம்ம சனாதன தர்மத்துக்கிட்ட இந்த சிந்தனையோட வரும். ஜஸ்ட் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சங்கங்கள், உரையாடல்கள், பேச்சுவார்த்தை, மேடை, சபை, பட்டிமன்றம், ஆக்கப்பொருள், அதுதான் அக்கப்போர் மாதிரி இப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் சாதாரணமா நடத்தி இருக்கோம். ஓகேவா? அந்த காலத்துல இருந்து ஏன் இப்படி சாதாரணமா நடத்தி இருக்கோம்? நமக்குள்ளார நம்ம நாட்டுல நிறைய விதமான ரிலிஜியஸ் சிந்தனைகள், நிறைய விதமான பார்வைகள். சரி, இது ஏன் அவங்க இவ்வளவு புடிவாதமா இருக்காங்கன்னா, இதுதான் இங்க முக்கியமான கருத்து.
ஒரு 2025 + 4 BC-னா 4 கூட்டணுமா, 2025 2029 வருஷங்கள் முன்னாடி பிறந்த ஒரு ஆள், அவர் ஒருத்தலால தான் மோக்ஷம், நம்ம வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க, மோக்ஷதாத்தா முக்தி தாத்தா அப்படிங்கிறது சொல்றாங்க. நீங்க சும்மா இதுல அடிங்க கூகுள்ல, முக்தி தாத்தா அப்படின்னு போட்டாலே ஜீசஸ் தான் வருது. முக்திங்கிற வார்த்தைக்கு அவங்களுக்கும் எங்க அந்த சம்பந்தம்? முக்தி, மோக்ஷம், லிபரேஷன், சால்வேஷன், இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அவரால் ஒருத்தரால தான் கொடுக்க முடியுமா? 10,000 வருஷங்களா நம்ம இதெல்லாம் பேசிட்டு சாதாரணமா எத்தனையோ மதங்களுக்கு நடுவுல இருக்கிறது நாம உரையாடல் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவங்களோட சிந்தனை 2025 + 4 2029 வருஷம் முன்னாடி பிறந்த ஒருத்தரால தான் நம்ம எல்லாருக்கும் மோட்சம் தர முடியுமா, வேற யாராலையும் தர முடியாதுங்கிறத அடிச்சு ஆணையா சொல்லி அதனாலதான் இதை பரப்பியா ஆகணுங்கிறது அவங்களோட கட்டாய கொள்கை. இதுதான் அவங்க சிந்தனை. இதைத்தான் இந்த புக்கு வழியா சொல்ல பார்த்திருக்கு. இப்போ இந்த டீச்சிங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம மேல கொடுக்கறது, நான் ஒரு சின்ன நிறைய விஷயமா சொல்லி அவர் சொன்னாரு, நான் ஒரு குட்டி கதையா சொல்றேன் கேளுங்க. இப்படி ஒரு கிராமத்துல அங்க கிணறு இருந்தது. அந்த கிணறோட சிவரு மதில் சுத்தி இருக்கும் இல்லையா, அது உடஞ்சிருந்தது. அதை ரிப்பேர் பண்றதுக்கு எப்படி என்ன ஏதுன்னு அவங்க ஏதோ பேசி கொஞ்சம் பலத்த குரல்ல போயிட்டு இருக்கு. வழிபோக்கர்கள் 3 பேர் போறாங்க. ஒருத்தர் சொன்னாரு, இந்த கிணறை எப்படி கட்டணும் எது பண்ணோம் எல்லாம் நாங்க தான் செஞ்சோம், எங்களுக்கு தான் தெரியும், இந்த கிணத்தோட ப்ராசஸ் ப்ரொசீஜர், கட்டுறது தண்ணி எடுக்கிறது எல்லாமே நாங்க சொல்றோம், விதிமுறையோட கத்துத்தரோம், வாங்க கத்துக்கங்க, எங்கள்கிட்ட இருந்து கத்துக்கங்க, உங்களுக்கு இது செட் ஆயிடுங்கிறாரு. அடுத்தவர் வராரு, கிணறு ஓகே, அந்த தண்ணியை எப்படி அணுகணும், அந்த தண்ணியை நாம ஒரு தவணை குடிச்சாலே எல்லாமே தர்ஸ்ட், அதுக்கப்புறமா தாகமே வராத அளவுக்கு எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பద్ధதி சொல்லித்தரேன், என்ன கவனிங்க, என்னோட வாங்க அப்படிங்கிறது அடுத்த வழிபோக்கர் சொல்றாரு. 3ஆமத்தவர் வந்தாரு, பேசாம எடுத்தாரு, கையை போட்டாரு, எடுத்து குடிச்சாரு. இதை நக்கி கூட நாய் மாடு எல்லாம் குடிச்சிட்டு தான் போயிட்டு இருக்குது. எத்தனையோ காலமா இங்க இருக்கிற தண்ணி, இதை தொட்டேன் எடுத்தேன் குடிச்சேன், இதுக்கு என்ன பద్ధதி, எனக்கு செவரு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, தண்ணி அங்க பாட்டுல இருக்கு, எத்தனையோ காலமா இருக்கு, கிணறு அவங்களுக்கு விட்டு வச்சு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல போனார். இவ்வளவுதான் நாம சொல்ல பாக்குறோம். மோட்சத்துக்கு வழியோ கடவுள் இருக்காரா என்னதெல்லாம் இந்த வழியெல்லாம் எத்தனையோ காலமா யாரெல்லாமோ பார்த்து முடிச்சது. இவா கொண்டு கொடுக்கிற சிந்தனையோ அவங்க கொண்டு கொடுக்கிற சிந்தனையோ இல்லை. நாம மாற்றி நீங்க எழுதி அந்த மாதிரி வரப்போற விஷயங்கள் இல்லை. நீங்க ஒரு பைபிள்ல எழுதியோ, ஒரு சர்ச்சில் டிகிரியா எழுதியோ, ஒரு கான்ஸ்டிடியூஷன் போட்டு ஒரு இதுக்குன்னு எழுதினாலும் அதுக்காக மற்ற எல்லா மதங்களோட எழுதி இருக்கிற எத்தனையோ இருக்கிற 20,000 வருஷங்கள் பழம் இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் பை திஸ் 2000 year old இதால அதை அழிச்சோ மாற்றி எழுதியோ நடந்துட முடியாது. இவ்வளோதான் இந்த குட்டி புக்கில் இருந்த சிந்தனை. இதுதான் எடுத்து சொல்லணும்னு நினைச்சோம். ஆனா ஆணைட்டு எல்லாருக்கும் இதை தெரிவிச்சுக்கோங்க. நான் குற்றம் சொல்றேனா இது சொல்றேனா இல்ல, கருத்தோட சிந்தனையை நாம தெளிவா எல்லாருக்கும் இது எப்படி எடுத்துன்னு போகணுங்கிற சிந்தனைக்கு அடுத்த ஸ்டெப் நம்மளுக்கு இதுல இருந்து கிடைக்கணும். நம்மளுக்கு அந்த தெளிவு வரணும் இந்த புக்கு படிச்சா, அதுதான் விருப்பம். அதனாலதான் இது செஞ்சோம். தேங்க்யூ. எதிர்நோக்கி இருக்கும் விஜய பாரத பதிப்பகத்தின் வெளியீடான சர்வ மதங்களுக்கு இடையே உரையாடல் நிதர்சனம் என்ன என்ற புத்தகத்தை வெளியிட விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் மாநில தலைவர், மிகச்சிறந்த வாஸ்து நிபுணர், ஆண்டாள் பக்தர்கள் பேரவை நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவரை அன்போடு அழைக்கிறோம். இந்த புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு திரு இளங்கோ அவர்கள், திரு அஸ்வத்தாமன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். விஜய் பாரத பிரசுரத்தின் இந்த புத்தகத்தின் விலை ரூ. 80. இன்றைக்கு மட்டும் சலுகை விலையில் 50 ரூபாய்க்கு கிடைக்கும். அனைவரும் பெற்று பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம்.